முடிஞ்சிச்சு. ஈவினிங் ட்ரீட் வச்சிருக்கேன், எல்லாரும் வந்துருங்கடா. பெஞ்சமின் நீ கண்டிப்பா வரணும். ஓகே, நான் வரேன். ஹலோ, எங்க இருக்க? காலேஜ்ல இருக்கேன்ப்பா. எக்ஸாம்ல முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. உன் வெக்கேஷன் ட்ரிப்பு பொம்னிப்புல இருக்கிறவங்க அங்கிள் வீட்டில் தான். சீக்கிரமா வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. சீக்கிரமா வந்து கிளம்பணும். அப்பா, ஃப்ரெண்டு வேற பார்ட்டி கூப்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் முடியாது. சீக்கிரமா வந்து கிளம்பிப்போம். சொன்னது செய் ஃபர்ஸ்ட். ஓகேப்பா. இவர் வேற அங்கிள் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. வெக்கேஷன் வேற நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். கும்முடி பண்ணிக்கு வேற போனோம். ஆட்டோ ஒரு ஆட்டோ வச்சுப்பான். தம்பி வணக்கம்ப்பா. வணக்கண்ணா. தம்பி நான் இந்த ரூட்டுக்கு புதுசு. மூடிக்கோட்டிக்கு எப்படி போனோம்? எதுன்னா வந்தீங்க? ஆட்டோ வந்தாம்பா. அப்போ ஆட்டோலயே போகணும். இதுதான் வானான்றது. சரி விடுங்கண்ணா, நானும் கும்முடி பண்ணிக்கு தான் போறேன். வாங்க ரூட் சொல்றேன். இவருக்கு நம்ம ஏசப்பாவை பத்தி சொல்லலாமா? சரி வேணா விடு, எதுக்கு அதெல்லாம் சொல்லிடு டேஸ்ட் பண்ணிடு. சரிண்ணா. குமிழிப்பூண்டி உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஓகேண்ணா, இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, பாய். சரி, வேற நினைச்சு விட்டாரு. இவரு வேற பூமரட்டுறாரு. இவரு அது செய்யணும் சொந்தரம் பண்ணாரு. அங்க போய் நான் என்ன போறணும்? வாங்க வாங்க தம்பி, என்னமா பேசிட்டு வர போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அங்கிள். உங்களை பத்தி தான் பேர் பேசியிருந்தேன். சரி உட்காருங்க தம்பி. வீட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். நம்ம வீட்டில் சில விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணப்பா. காலையில் நைட்டு ஜபம் இருக்கு. நீங்களாம் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். என்னது ஜபமா? ஃப்ளாஷ்பேக். நானும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்றதே பெரிய விஷயம். இதுல 2 தடவையா? சரிங்க தம்பி, நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க. ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக 7 மணிக்கு வந்துருங்க தம்பி ஜபத்துக்கு. ஓகே வரேன். அங்கிள் வேற 7 மணிக்கு பிரேயர் இருக்குதுன்னாரே. என்ன அந்த ரிமோட்டை காணோம்? இருக்கு. ஜெபம். ஜீவன் உள்ள தேவனே வாரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு சுத்தி. தம்பி ஜபம் மாசம் என்ன டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு. ஆமா அங்கிள் வாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜெபத்தை. நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம். தம்பி ஜபம்னா பைபிள் இருக்கணும். நீ டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ, அதான்ப்பா உண்மையான ஜபம். அங்கிள் நீங்க சொல்ற ஜபம்னா பிசி, நான் சொல்ற ஜபம்னா ஏசி. பரா ஏசி தான். என்ன தம்பி பிசிஎஸ் நீங்க ஒன்றும் புரியலையே. அங்கிள் பிசினா பிஃபோர் கொரோனா, ஏசினா ஆஃப்டர் கொரோனா. இப்பலாம் ஏசி தான். இப்பலாம் ஜபம்னா இப்படி தான் நடக்குது. தம்பி குடும்ப ஜபன்றது டிவி ஆன் பண்ணிட்டு பண்றது இல்லப்பா ஜபம். நம்ம எல்லாரும் ஒண்ணா கூடி உட்காந்து ஒவ்வொரு விஷயம் ஷேர் பண்ணி பண்றது நம்ம குடும்ப ஜபம். நான் வந்து டிவியில பார்க்க தப்புன்னு சொல்ல தம்பி. நம்ம இந்த ஜபத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா டைம்ல தனியாக இருக்கும்போது டிவியில் ஜபம் பார்த்துட்டு பாப்பா. அந்த டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு. இன்னொரு மொழி.
தம்பி எழுதுங்க தம்பி, சர்ச்சைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. யாராங்க என்னத்துக்கு இருக்குது? ஐயோ அங்கிள் நீங்களா? சாரி அங்கிள், சொல்லுங்க. தம்பி நான் சர்ச்சைக்கு போறேன், நீங்க சீக்கிரம் வந்துடுங்க. சரி அங்கிள், நீங்கள் போங்க, நான் வரேன். சர்ச்சில் இப்போ என்ன நடக்குது? லைவ் வச்சு பார்ப்போம். கொஸ்டின் தானே போய் நம்ம இப்போ அப்புறம் மெசேஜ் டைமில் போய்க்கலாம். பெனிமின் ஏதிர் பெனிமின், சர்ச்சைக்கு போல ஏதிர் பெனிமின். டேய் யாரா? டேய் இப்போதான் பாட்டே பாடுங்கிறாங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. அப்புறம் நான் வரேன், போடா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய சமாதான சுகமும் நம்மை அவருடைய இருப்பதாக. ஆமென். காலை பிரதர் மெசேஜ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் செகண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்தாருல பாஸ்டர், அது என் ஹார்ட் ரொம்ப டச் பண்ணிச்சு. சூப்பராக இருந்தது. எனக்கும் எல்லா குறிப்பும் சூப்பரா இருந்து பிரதர். பிரதர், இனிமேல் சாயந்தரம் ஊழியத்துக்கு போகலான்னு இருக்கும், நீங்களும் கண்டிப்பா வந்துடுங்க பிரதர். நானும் காலை பிரதர் வந்துடுறேன். ஓகே பிரதர். பெஞ்சமின், நீங்க சாயந்தரம் சர்ச்சில் இருந்து ஊழியத்துக்கு போறப்பா, நீயும் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே அங்கிள். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா, கொண்டு போன உள்ளத்தை சேர்த்திடுவா, கொண்டு போன உள்ளத்தை சேர்த்திடுவா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. பெஞ்சமின், நாங்களாம் இந்த பக்கம் போறோம், நீ அந்த பக்கம் போய் கொடுத்துடுவா ட்ராக்ஸ் எல்லாம். சரி அண்ணே, நான் ட்ராக்ஸ் வச்சுக்கோங்கண்ணே, உங்களுக்காக ஜம்ப் பண்ணிட்டாண்ணே. Oh God, this boy is very bad. This boy is changed. Please, email. This boy is changed. Please, email. உங்க பாவங்களை இயேசு ரட்சிப்பார். பாய். அண்ணா என்ன இயேசு உங்களை நேசிக்கிறார். ஐயா வாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஐயோ இவனுங்களா நம்மளை இப்படி பார்த்தாலே கலை பண்ணலே இவனுங்க. ஐயோ கையில வேற டாக்ஸ் வச்சுருக்குமே, இதை எப்படியாவது மறைக்கணுமே. டேய் தூப்படுற பெஞ்சமின், இங்க என்ன பண்ற? டேய் பெஞ்சமின், என்ன இங்க இந்த பக்கம்? டேய் ரமேஷ் சுரேஷ், அது ஒண்ணுடா, அங்கிள் வீட்டுல ஒரு வாரம் இருக்கலாம்னு வந்தேன். நீங்க என்னடா இந்த பக்கம்? அதுவாடா தடா பாச்சு ரைடு போடலாம் நாங்க, நீ கூட வாடா போலாம். பாத்தி கூப்பிட்டாவளோ இல்ல இதுக்காச்சும் வா. டேய் இப்போ முடியாதுடா, நான் என்னன்னு நான் சொல்றேன், அப்போ போலாம். சரி நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. சரி ஓகே, பாய்டா. பாய்டா பாய்டா பாய்டா. அப்பா ஒரு அடி போயிட்டாங்க, தப்பிச்சோம். சே காலையிலே ரொம்ப போர் அடிக்குதே, என்ன பண்ணலாம்? சரி டிவி போட்டு பார்ப்போம். ரமேஷ் சுரேஷ் ஆகிய இருவரும் சாரதி சபா உயர்ந்தனர்.
உனக்கு இயேசு தெரியுமா? எனக்கு தெரியும். ஆனா அப்ப ஏன்டா இயேசு பத்தி என்கிட்ட சொல்லல? இப்போ நாங்க 2 பேரும் இறந்துட்டேன்டா. இப்போ பாவன்றாங்க, பரலோகன்றாங்க, நரகன்றாங்க, ஜீவ புத்தகத்துல பேர் எழுதிருக்கணுன்றாங்கடா. அதெல்லாம் என்னன்னே தெரியாதுடா. என் ஏசப்பா பத்தி அறிந்துக்கணுன்றாங்கடா. ஏன்டா என்கிட்ட நீ இதெல்லாம் சொல்லல? பெஞ்சமின், பெஞ்சமின், என்னப்பாச்சு? ஏன்பா கத்துற? என்னாச்சு உனக்கு? நேத்து என் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவனுங்க இன்னைக்கு இல்லை. அவனுக்கு ஒரு இடத்துல இறந்துட்டானுங்க. நேத்து அவனுக்கு இயேசு பத்தி சொல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா அதை நான் வெட்கப்பட்டு சொல்லாம விட்டுட்டேன். ஒரு நான் சொல்லியிருந்தா அவன் எல்லாத்தையும் உயிருக்கு இருந்திருப்பானுங்க. நான் அவனுக்கு சொல்லாம போயிட்டாங்க. இப்போ அவன் ஆத்மா பரலோக பார்க்கணும் நரகம் பார்க்கணும்னு தெரியல. ஆனா என் கனவுல அவன் நரகம் போற மாதிரி தான் வந்துச்சு. அவனை பார்த்து கேட்குறாங்க, நீ ஏன்டா சொல்ல அப்படின்னு என்ன பார்த்து கேட்குறாங்க. ஐயோ, நான் ஒரு ஆத்மா நரகம் போறதுக்கு காரணமாயிட்டேனே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா பெஞ்சமின், எத்தனையோ பேர் வாய்ப்பு கிடைச்சோம் இயேசுவை பத்தி சொல்லாம இருக்காங்க. அதனால எத்தனையோ ஆத்துமக்கள் அழிஞ்சு போகுது. ஆரம்பத்தில் நான் அப்படித்தான் இருந்தேன். இயேசுவை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு கூச்சம்பா. சர்ச்சைக்கு போகும்போது கூட பைபிளை எங்க அப்பா அம்மா எடுத்து கொடுத்துறப்போ எனக்கு போற வழியில என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னை பத்தி எனக்கு சொல்லுவாங்க, கலைப்பான்னு எனக்கு கூச்சம் இருக்குப்பா. ஆனா ஒரு நாள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, இயேசு தான் என்னை ரசித்தார். யாரோ ஒருத்தர் விஷயம் சொன்னதால்தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். நான் உண்மையான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். நான் இலவசமா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவங்க நான் இலவசமா சொல்லணும். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, சுவிசேஷம் சொல்லாதவர்களுக்கு ஐயோன்னு இருக்குப்பா. நம்ம இயேசு நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்காருப்பா. அந்த இயேசுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்ப்பா? நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவங்க சொல்ல போறோம்ப்பா. இதாப்பா உண்மையான சுவிசேஷம். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு நம்ம உணர்த்த போறோம்ப்பா. அதான் உண்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையான ரட்சிப்பு. இதாப்பா உண்மையான சுவிசேஷம். பெஞ்சமின், இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமா அங்கிள், நான் புரிஞ்சுக்கிட்டேன். இயேசுவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் வெட்கப்படாம எல்லா கையிலையும் இயேசுவை பத்தி நான் போய் சொல்லுவேன் அங்கிள். நீங்களும் நான் பண்ண தப்பா பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லா கையிலையும் போயிட்டு இயேசுவை பத்தி சொல்லுங்க அங்கிள். அடுத்த வாரம் கிராம ஊழியத்துக்கு போறேன்னு நீங்களே, அதுக்கு என்னையும் கூட்டின்னு போங்க அங்கிள். நானும் வரேன் அங்கிள். இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொல்றேன் அங்கிள். எனக்கு ஆசையா இருக்கு அங்கிள். கண்டிப்பா போலாம்ப்பா. இயேசுவை பத்தி தெரியாம பாவத்தை மாட்டிக்கொண்டு அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்போம். சர்வ வல்லவருடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.